ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அதாவது இன்று பிரம்மம், ஆன்மா, மெய்ப்பொருள் பற்றி கூறவிருக்கிறேன். இறைவனுக்கு வேதம் இட்ட பெயர் பிரம்மம். பிரம்மத்தை இருப்பு என்று வேதம் சொல்கிறது. இருப்பு என்பது உயிர்ப்பொருள் அல்லது மெய்ப்பொருளாகும். அறிவும் ஆனந்த வடிவுமான உயிர்ப்பொருள் முக்குணங்களே ஏற்ற மனத்தை கொண்டு ஆன்மாவாகிறது. ஆன்மாவே ஒரு படைப்பு தான் என்று சொல்லலாம். சிந்தனை செய்ய இறைவன் பிரபஞ்சத்தை படைத்தான் என்று வேதம் சொல்கிறது. மனம் சிந்திக்கிறது என்றால் இறைவன் உள் உரைகிறான் என்று அர்த்தமாகும். படைப்பின் போது தனித்த ஆன்மா உயிரினங்கள் உயிராகவும் சேர்க்கை கொள்ளும்போது சடப்பொருளாகி ஐம்பூதங்களாகிறது. உயிரினங்களும் ஐம்பூதங்களையும் தன்னகத்தை கொண்டு நிற்பதே பிரபஞ்சமாகும். உயிரினங்களின் குறிப்பாக மனித இனங்களின் மனத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனெனில் மனதை கொண்டே பிரபஞ்சம் படைக்கப்பெற்றது. எனவே மனசக்தி பிரபஞ்சத்தை தன்பால் ஈர்க்கும் வல்லமை பெற்றது. இதை ஈர்ப்பு சக்தி அல்லது ஈர்ப்பு விதி அல்லது இயற்கை விதி எனலாம். மனம் சிந்திக்கும் பொழுது சிந்தனை சூட்சுமான எண்ண அலைகளாகி சூட்சும நிலையில் உள்ள பிரபஞ்சத்திடம் தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்தின் தூளப்பொருள்களை தன்பால் ஈர்த்து உங்களிடம் சேர்த்துவிடும். பிரபஞ்சத்தில் அபரிதமான உள்ள பொருட்களை கொண்டு மனிதன் தன் வாழ்க்கை உண்டானதை பெற்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் சக்தி படைத்தவனாக உள்ளான். இப்படி தனக்கு வேண்டிய தேவைகளையும் புகழையும் அடைகிறான். எந்த அளவிற்கு மனசக்தி உபயோகிக்கிறானோ அந்த அளவிற்கு தன் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்கிறான். உயிரினங்களுக்காக, முக்கியமாக மனித இனங்களுக்காக படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். பிரபஞ்சத்தின் கண் உள்ள ஐம்பூதங்களே மனிதனின் உடலோடு அவைகளின் வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. யார் ஒருவர் மனதிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே உள்ள ஈர்ப்பு சக்தியை அல்லது ஈர்ப்பு அல்லது இயற்கை விதியை நல்ல முறையில் நல்ல வழிகளை கையாளுகிறானோ அவன் தனக்கு வேண்டியவைகளை பிரபஞ்சத்திடமிருந்து பெற்று சுகவாழ்வு பெறுகிறான். எவன் ஒருவன் இந்த ஈர்ப்பு விதியை தவறான வழிக்கு செயல்படுத்துகிறானோ அவன் தன் நினைத்ததை அடைந்தாலும் துன்பத்தையும் உடன் வரவழைத்துக் கொள்கிறான். பொதுவாக மனித இனம் இரண்டையும், அதாவது நன்மைகளையும் தீமைகளையும் பெறுகிறது. ஆனால் மனிதன் அதாவது ஒவ்வொரு மனிதனும் தான் அடையும் அளவு நன்மை மற்றும் தீமையின் அளவு மாறுபடலாம். மனிதர்களுக்கிடையே காணும் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இது ஒரு காரணமாகிறது. நீங்கள் செல்வம், புகழ், உடல் நலம், திறமை என்று எதை வேண்டுமானாலும் அல்லது எல்லாமும் பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எங்கிருந்தாலும், எப்படி இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் உங்கள் மனசக்தியை கொண்டு எதை வேண்டுமானாலும், நல்லதாயும் தீயதாயும் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். முதலில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக தீர்மானித்து உறுதி செய்து கொள்ளுங்கள். தீர்மானம் செய்த பிறகு பின்வாங்காதீர்கள். உங்களின் இலக்கு தெளிவாக இருந்து அதற்கான முயற்சிகளிலும் இருக்குமேயானால் எந்த இலக்கும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக இல்லை என்று எதையும் நீங்கள் அடையலாம். நீங்கள் ஒன்றை விரும்பி அனுப்பும் எண்ண அலைகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கு இடையூறு என்பது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேக எண்ணங்கள் ஆகும். அவைகள் குறுக்கிடாது பார்த்து கொள்ளுங்கள். இது சந்தேக இடையூறு என்று சொல்லலாம். சந்தேக இடையூறு ஏற்படுமேயானால் அது நீங்கள் விரும்பும் பொருளை அடைய விடுக்கும் எண்ண அலைகளின் பலத்தை குறைத்துவிடும். இது காலதாமதத்திற்கும் காரணமாக அமைந்துவிடும் அல்லது முற்றிலும் உங்கள் விருப்பம் நிறைவேறாமலேயே போய்விடும். அதே சமயம் தனக்கு என்னென்ன வேண்டாம் என்று எண்ணி பயத்துடன் செயல்பட்டால் உங்கள் மனசக்தியின் மூலம் உங்களுக்கு தேவையானவைகளை பெற்றுக்கொள்ள தவற விடுவீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியதை செய்து முடிக்கும்போது நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஏனெனில் நீங்கள் விரும்பியதை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்க பிரபஞ்சத்திற்கு மிக எளிதான காரியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் நீங்கள் விரும்பியதை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அதுவே ஏற்படுத்தி உங்களுக்கு தந்திருந்ததை உங்கள் எண்ணம் நிறைவேற்றியபின் அறியும் போது மகிழ்ந்து போவீர்கள். உங்கள் விருப்பம் கைகூடாத போது நொந்து போய் நீங்கள் அடைய விரும்பும் பொருளின் மேல் உங்கள் எண்ணத்தை கைவிட்டு விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் அவ்வெண்ணத்தை புதுப்பித்து கொண்டு பலம் கொண்டதாக செய்யுங்கள். நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள்.
நீங்கள் வெற்றி பெற்று விட்டதாகவே, விரும்பிய செல்வத்தை அடைந்து விட்டதாகவோ நினைப்பீர்களாயானால் உங்கள் எண்ண அலைகளின் பலம் மேலும் கூடும். பொதுவாக நீங்கள் எதை குறித்து அதிகம் சிந்திக்கிறீர்களோ அதையும் தாண்டி அதை சார்ந்தவைகளையுமே அதிகம் ஈர்ப்பீர்கள். அதே சமயம் சில வேண்டாத விஷயங்களில் மனதை செலுத்தி திரும்ப திரும்ப நினைப்பீர்களானால் அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் விருப்பமற்றவைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இடம் தராதீர்கள். ஆகையால் மனசக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் விரும்பியதை பிரபஞ்சம் உடனடியாக செய்யாது காலம் தாழ்த்தினால் மயங்கவோ கலங்கவோ கூடாது. ஏனெனில் பிரபஞ்சம் உங்கள் எண்ண அலைகளின் தாக்குதலுக்கு தகுந்தாற்போல்தான், அதாவது உங்கள் எண்ண அலைகளின் பலத்தின் அளவுக்கு தகுந்தாற்போல்தான் தன்னை தயார்படுத்தி கொள்ளும். சில சமயங்கள் உடனடியாகவும் நடக்கலாம். ஆகையால் மனத்தளர்வு என்றும் அடையக்கூடாது என்று மிக முக்கியமான ஒன்று. நல்ல எண்ணங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளுங்கள். மனம் பலவித எண்ணங்களின் உறைவிடம் மட்டுமல்ல, அளவற்ற எண்ணங்களை எண்ண தன்பால் ஏற்று விரிந்து பெருகி கொண்டே இருக்கும். எனவே தான் திருமூலர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, விரித்த பொருள்களுக்கெல்லாம் வித்தாவது உள்ளம் பெருக்கில் பெருக்கும் என்கிறார். இவ்வுலகில் காணப்படும் எல்லா பொருள்களுக்கும் வித்தாக அமைந்தது மனம். மனம் என்னும் அந்த மனத்தை எந்த அளவுக்கு விரிவடைய செய்ய இயலும் என்பதையும் பெருக்கில் பெருக்கும். அதாவது எண்ணங்களால் நிரப்ப அது எல்லையற்று பெருகி கொண்டே போகும் என்கிறார். எனவே இந்த மனமே யாவற்றுக்கும் காரணம். உங்கள் மனதின் எண்ண அலைகளின் மூலமாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எங்கு இருக்கிறீர்கள், எந்த சமயத்தில் இருக்கிறீர்கள், எந்த ஜாதியில் இருக்கிறீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள் என்றவெல்லாம் பிரபஞ்சத்திற்கு எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்கள் ஒரு உயிருள்ள மனிதன். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பிரபஞ்சம் செய்து முடிக்கும் என்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இதே திருமூலர் ஒரு இடத்துல எய்தி வழிப்படில் எய்தான இல்லை, எய்தி வழிப்படில் இந்திரன் செல்வம் முன் என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் எதை நினைத்து விரும்பி அந்த நினைப்பில் மாறாது அந்த நினைப்பின் வழியே நின்றீர்களேயானால் உங்களால் அடைய முடியாதது என்பது எதுவும் இல்லை, எதையும் அடையலாம் என்கிறார். மேலும் தொடர்ந்து நீங்கள் செல்வத்தை விரும்பி உறுதியோடு செயல்பட்டால் தேவர்களுக்கு அரசனான இந்திரனின் செல்வமே உங்கள் கண் முன் நிற்கும் என்கிறார். என்றால் என்ன அலைகளின் வலிமையை சற்று நினைத்து பாருங்கள். இத்துடன் இன்றைய பற்றி முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.